அபூதாவுத் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 2948வது நபிமொழி, 2559வது நபிமொழி. இந்த நபிமொழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தியை சொல்றாங்க தெரியுமா? மக்களுக்கு உழைக்காத நபர்களுக்கு நாம் ஒரு பதவியில இருப்போம். நமக்கு கீழே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில மக்களை வைத்திருப்பான். நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி நமக்கு கிடைத்திருக்கும். நமக்கு கீழே சில குழுக்கள் இருக்கலாம், சில கூட்டங்கள் இருக்கலாம், சில பள்ளியை சார்ந்த மொஹல்லாக்கள் இருக்கலாம், மொஹல்லாவை சுற்றி வீடுகள் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த பொறுப்பை சரியான முறையில் நாம் பயன்படுத்தவில்லை என்றால், அந்த பொறுப்பை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பணி செய்யவில்லை என்றால், அந்த மக்களுக்கு சேர வேண்டிய அந்த உதவிகள், அந்த மக்களுக்கு சேர வேண்டிய நல்ல நல்ல காரியங்கள், அந்த மொஹல்லாவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் போய் சேருவது, இது எல்லாம் கடமை. வெறுவனே பள்ளியை நிர்வாகம் செய்வது என்பது தலைவர் என்கின்ற பெயரிலோ, துணைத் தலைவர் என்கின்ற பெயரிலோ, செயலாளர் என்கின்ற பெயரிலோ, பொருளாளர் என்கின்ற பெயரிலோ பயணிப்பதல்ல. அந்த மொஹல்லாவை சுற்றி இருக்கிற மக்களுக்கு சத்தியம் போய் சேருவதற்கு நாம் உழைத்தோமா? அந்த மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நாம் அறிந்திருக்கிறோமா? எத்தனை நபர்களுக்கு தெரியும்? நம்முடைய வீட்டிற்கு அருகாமையில், பள்ளிக்கு அருகாமையில் உணவிற்கு கூட வழி இல்லாத நபர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? யாராவது அறிந்திருக்கிறோமா? எத்தனை நபர்கள் புரிந்து செயல்பட்டு, இதுதான் நிர்வாகம் என்பது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை பொறுப்பை ஏற்கிற நபர்களுக்கு தகுதி என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? இரவு நேரத்திலே தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அழுகுரல் சப்தம், குழந்தையினுடைய அழுகுரல் சப்தம் கேட்டது. ரோந்து பணியில் இரவு நேரங்களில் செல்வார்கள் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு தலைமை பதவியை ஏற்றிருக்கிற ஒரு அமீர் இரவு நேரங்களில் ரோந்து பணிக்கு போவார். என்ன காரணம்? நான் வசிக்கிற மொஹல்லாவில் யாருக்காவது பாதிப்பு உண்டா? யாராவது கஷ்டத்தில் இருக்கிறார்களா? மக்களுக்கு ஏதாவது அச்சம் ஏதாவது ஏற்படுகிறதா? ஏதாவது எதிரிகளுடைய தாக்குதல் நம்முடைய பகுதியில் உண்டுமா? இது எல்லாம் ஆய்வு செய்வதற்காக வேண்டியே செல்வது யார் என்று நம்ம என்ன செய்வோம்? தலைவராக இருக்கிறவர் நீங்க அதை செஞ்சிருங்கன்னு முடிவார். செயலாளராக இருக்கிறவர் இந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு எழுதி சொல்லி போயிடுவார். இப்படிப்பட்ட தனக்கும் அந்த பொறுப்புக்கும் சம்பந்தம் இல்லாததை போல இன்றைக்கு நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோமே. களத்திலே இறங்கி பணி செய்தது யார்? யாருங்க? அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கேட்டார்கள், ஏன் அம்மா உன்னுடைய குழந்தை அழுகிறது? என்ன காரணம்? உன்னுடைய குழந்தை ஏன் அழுகிறது? உணவில்லை, பசியின் கொடுமை. இந்த ஆட்சியாளர்களில் தலைவராக இருக்கிறவர்கள் எங்களை கண்டுகொள்ளாமல் போய்விட்டாரே, எங்களுடைய குடும்பத்தை உணவிற்கு வழி இல்லை, இவ்வளவு கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன உடனேயே அவர் அரசனுடைய கஜானாவிற்கு சென்று தன்னுடைய தோளிலே அந்த உணவுப் பொருள்களை சுமந்து கொண்டு கொடுத்தவர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரோடு இருந்த பணியாளர் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் தோளிலே வைத்து சுமப்பதா? நான் சுமந்து வருகிறேன், என்னிடத்திலே கொடுங்கள். இல்லை இல்லை, பொறுப்பை ஏற்று எனக்குத்தான் முதல் கேள்வி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, பொறுப்பை சுமந்திருக்கிற எனக்குத்தான் முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு நான் பதிலை என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன். அதனால் நான் சுமப்பதுதான் நியாயம், சரி என்பதை உணர்ந்து தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வந்து கொடுத்தார். நபிமொழிகளை அறிந்திருக்கிறோமா இல்லையா? நபிமொழிகளை கேட்டிருக்கிறோமா இல்லையா? நான் ஆட்சி செய்கின்ற இடத்தில் ஏதாவது ஒரு நதியில் உணவிற்கோ தண்ணீர் குடிப்பதற்கு சில மிருகங்கள் வந்து தண்ணீர் இல்லாமல் வாடி போன நிலையிலே மரணித்து போய்விட்டாலும் இந்த உமர் நாளை ரப்பிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். கேட்டிருக்கிறோமா இல்லையா நபிமொழிகளை? இதெல்லாம் படிப்பதற்கா அல்லது ஏடுகளில் சுமந்து வைப்பதற்கா? இல்லை, அதை நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. அடுத்து சொன்னார்கள், மக்களுக்கு உழைக்காதவருக்கு இறைவன் கருணையே காட்ட மாட்டார்.
மஹல்லாவிலே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறார்கள் என்று தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பள்ளியிலே பொறுப்பிலே இருக்கிற நபர்கள் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுடைய நிறை குறைகளை எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்களிடத்திலே கருணை காட்ட வேண்டும், அன்போடு பழக வேண்டும், நேசத்தோடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த கருணையும் அன்பும் பாசமும் ஒரு தலைவராக இருக்கிற பொறுப்பை சுமந்திருக்கிற நபர்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற மக்கள் மீது கருணையே காட்ட மாட்டார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் ரசூலை பார்த்து, உங்களிடத்திலே மன்னிக்கிற தன்மையும் விட்டு கொடுக்கிற தன்மையும் இந்த மக்களின் மீது அன்பு காட்டுகிற தன்மையும் உங்களிடத்தில் இல்லை என்றிருந்தால் இந்த மக்கள் உங்களை விட்டு எப்பொழுதே விரண்டு போயிருப்பார்கள். ஆனால் அந்த மக்களை நீங்கள் அரவணைத்தீர்கள் நபியே, அந்த மக்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டினீர்கள் நபியே, அந்த மக்களை நீங்கள் சேர்த்து வாழ்ந்தீர்கள் நபியே, அதனால் அந்த மக்கள் உங்களோடு இணக்கமாக இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு பதவி கிடைத்து விட்டது என்றால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், உலகத்தில் எனக்கு கிடைக்காத ஒன்று கிடைத்ததை போல பெருமையாக நடப்பதும், முகத்தை திருப்பிக் கொண்டு நடப்பதும், சலாம் சொல்லாமல் நடப்பதும், நான் ஒரு பெரிய பதவியிலே இருப்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில மக்கள். அல்லாஹ் பாதுகாத்த இறை விசுவாசிகளை தவிர, அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களை தவிர பயப்பட வேண்டும். நாம் எல்லாம் அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் யாருக்கு? பொறுப்புகளை சுமந்திருந்து அந்த பொறுப்பை வகித்துக் கொண்டு மக்களின் மீது கருணை காட்டாதவர்கள் அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். ஒரு பொறுப்பிலே இருக்கிறவர்கள் மற்ற நிர்வாகிகளிடத்திலும் அனுதாபிகளிடத்திலும் உறுப்பினர்களிடத்திலும் சிரித்து பழக வேண்டும். அவருடைய நிறைகுறைகளை எல்லாம் கேட்டு பழக வேண்டும். அவருடைய நல்லது கெட்டதை எல்லாம் 5 நிமிடம் அமர்ந்து கேட்க வேண்டும். 3 நாள் பள்ளிக்கு தொலைவே வரமாட்டார் ஒரு நிர்வாகி. அவர் என்ன ஆனார், எங்கு போனார், உடல்நிலை சரியில்லை என்று கூட நாம் கேட்க மாட்டோம். இன்றைக்கு நம்முடைய யதார்த்த நிலைமை அதுதான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இன்றைக்கு தொலை வரவில்லையோ அவர்கள் ஏன் வரவில்லை என்று ஆள் அனுப்பி கேட்பதற்கே ஒரு நபித்தோடு இருக்கிறார்கள். ஹதீஸ்களில் இருக்குதான் இல்லையா? அப்படிப்பட்ட ரசூலை பின்பற்றுகிற நமக்கு இந்த நபிமொழிகளை எல்லாம் படிப்பதற்கும் கேட்பதற்கும் மட்டுமல்ல சகோதரர்களை, நடைமுறைப்படுத்த இந்த பொறுப்பை சுமந்திருக்கிற நாம் கருணை காட்ட வேண்டும், மக்களோடு மக்களாக பழக வேண்டும், அவருடைய நிறைகுறைகளை எல்லாம் அறிந்திருக்க வேண்டும்.